தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சொத்துக்காக உடன் பிறந்த அண்ணனை தம்பியின் குடும்பத்தினர் கட்டையால் தாக்கி கொலை செய்ததாக 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துவேல். வணக்கம் முத்துவேல், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள புதுக்குளம் கிராமம் ஆலங்கிணறு காலனியில் சேர்ந்தவர் சிவன் என்பவர் மனைவி அருளம்மாள், வயது 70. இவருக்கு அந்தோணிராஜ் மற்றும் காசிவேல் என்று மகன்கள் உள்ளனர். இருவரும் ஆலங்கிணறு காலனி பகுதியில் வசித்து வருகின்றனர். அண்ணன் தம்பி இருவருமே சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று அந்தோணிராஜ் இருசக்கர வாகனத்தில் அவரது வீட்டு முன்பு நின்று கொண்டிருந்த போது அவருடைய தம்பி காசிவேல் மற்றும் மனைவி, மகன், தாயார் 4 பேரும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் அந்தோணிராஜ் சம்பவ இடத்திலேயே மயங்கி கீழே விழுந்துள்ளார். உடனடியாக உறவினர் அவரை மீட்டு சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கு மருத்துவர் பரிசோதனை செய்ததில் அவர் இறந்ததாக கூறியுள்ளார். அதே அரசு மருத்துவமனைக்கு தம்பி காசிவேல் என்னையும் என் அண்ணன் தாக்கியுள்ளான் என்று சாத்தான்குளம் மருத்துவமனைக்கு மற்றொரு ஆம்புலன்ஸில் வந்து சிகிச்சைக்காக வந்துள்ளார். அப்போது 2 குடும்பத்திற்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அரசு மருத்துவமனையில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. சொத்துக்காக உடன் பிறந்த அண்ணனையே தம்பி குடும்பத்தினர் தாக்கி கொலை செய்தது அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.